பெற்றெடுத்த மகன் இந்த நாட்டாளன் ஆசைப்பட்ட நீ வீதி வீதியா பிச்சை எடுக்கணும். என்ன ஒரு வார்த்தை சொல்லி ஆமா, வீதி வீதியா பிச்சை எடுத்துன்னு இந்த நாட்டிலே நீ இருக்க கூடாது. உங்க அம்மா உங்க 2 பேரும் இந்த நாட்டுல பார்த்தா வெட்டியா போட்டுருவேன். இது என்னது எதுக்கு தெரியுமா? அது பிச்சை எடுக்கு திருவோடு. திருவோடா? ஆமா தங்கச்சி, என் கருத்துக்கு திருவோடா. நான் யார்? இந்நாட்டு மகாராணி. இந்த நாட்டில் உள்ள மக்களுக்கு என்னடி அன்னைக்கு அந்த புறத்துல வந்து அச்சு அப்ப தெரிஞ்ச தங்கச்சி அடிக்கிறேன். இப்ப தெரிஞ்சா உனக்கு நான் எடுக்க மாட்டேன். நான் எடுக்க மாட்டேன். நாட்டு மகாராணி எடுக்க வேண்டும். எடுக்க முடியாது. வீதி வீதியா பிச்சை போங்க. அந்த நாட்டை உங்களை பார்க்க கூடாது. ஃபர்ஸ்ட் உன்னை பார்க்க கூடாதுடா. பார்க்க கூடாது முதல்ல. எப்படி ரெண்டே பேருக்கா சொல்லி வாய்ட்ட சொல்லியா போடு முட்டிய கை கட்டுறாய் இல்ல திரும்ப கை விட கை கட்டு கை கட்டு போடு முட்டி போடு போடு முட்டிய போடுறா போடு முட்டி கை கட்டு எங்கடா வரோம் போட பாருங்க தம்பி. இதோட உன்னை பார்க்கவே கூடாது. தங்கச்சி, நான் பெற்றெடுத்து என்னுடைய மகனை இப்படி என் கண்ணு முன்னாடி வாட்டி வதச்சு சித்திரவதை செய்கின்றாயே, இது உனக்கு வீழாடுக்காது. இதோட உன்னை பார்க்கவே கூடாது. எத்தனை பேர் போட்டி தர்மம் என்னை வாட்டிதம்மா சொந்தங்களை காட்டி சத்திய சோதனைக்கு எத்தனை பேர் போட்டி தர்மம் நம்மை வாட்டுதம்மா சொந்தங்களை காட்டி
இருக்கிறோம். அதான் மக்கள் ஒரு புடி வைக்கிறது. ஐயா ராஜா, இந்த கானகத்தின் வழியாகி நாம இருவரும் அழுது கொண்டு வரும் பொழுது ஒரு புலியாகப்பட்டதை துரத்தி கொண்டு வந்தது. அந்த புலிக்கு நீ எரியாகி விட்டாயா? இல்ல உயிரோடு இருக்கின்றாயா? பெற்றெடுத்து என் செல்வமே ராஜா, இப்பொழுது தம்மோடு தேடிக்கொண்டு வருகிறேன்.